வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஹார்ட் ஹெல்த்க்கு ரொம்ப நல்லது. அதே மாரி வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும், பிளட் சுகர வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு நல்லா வதங்கட்டும். இது வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 10 இல்ல 12 பூண்ட வந்து உரிச்சு நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கட்டும். இது வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா இத வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு கருவேப்பில, ஒரு 2 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா நீள வாக்குல மெலிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து சீக்கிரமா நல்லா வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து கத்திரிக்காய், இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவிட்டு, நல்லா நீளமா நறுக்கி எடுத்துக்கோங்க. மெலிசா நீளமா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணீல போட்டு வச்சா கருக்காம இருக்கும். அப்படி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி இல்லாம வெறும் கத்திரிக்காய மட்டும் வந்து அந்த வெங்காயத்து கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த எண்ணெயிலே அதாவது அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வந்து வீட்ல செய்த குழம்பு மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். தண்ணி நெறைய யூஸ் பண்ண வேணாம். சும்மா கொஞ்சமா மேல தெளிச்சு விட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்குனதுக்கு அப்புறமா திரும்பியும் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. நடுவுல வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு மசாலா செய்யறதுக்கு கொஞ்சமா இந்த மாரி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் கூடவே நம்ம ஏற்கனவே சோம்பையும், பூண்டையும் வதக்கணும் இல்லைங்களா? அதில கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி சேர்க்கிறப்போ நல்லாருக்கும். இத கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கொரகொரப்பு பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. தண்ணி இதுலயும் நெறைய ஊத்த வேண்டாம். குறைவா ஊத்துனா போதும். இப்போ நம்ம அந்த கொரகொரப்பா அரைச்ச தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு. அதையும் இந்த கத்திரிக்காயோட சேர்த்துருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு சேருங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ண போறதில்ல. சும்மா லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். ஓப்பன்ல வச்சா கூட போதும். அவ்வளோதான். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நீங்க ரைஸ் வச்சு சாப்பிடலாம். அப்படியே பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்ல சப்பாத்தி செஞ்சுட்டு அது கூட வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.